இது போன்ற அது இ டெண்டர். இந்த இ டெண்டர்ங்கிற முறையே இல்லாம வெறும் பாக்ஸ் டெண்டரா வச்சு பல பேரை போட்டிக்கு போட விடாம இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்ப அந்த இ டெண்டர் வந்து சட்ட ரீதியாக கொண்டு வர வேண்டும். முதல்ல சென்னை மாநகராட்சியில கொண்டு வந்தோம். சென்னை மாநகராட்சியில எண்ட் டு எண்ட் இ டெண்டர்னு கொண்டு வரும்போது 2, 3 பேர் போட்டி போட்டிருந்தது. 20 பேர் 15 பேர்லாம் போட்டி போட்டு மைனஸ் பிளஸ் 20% சந்தை மதிப்போட கூட கொடுத்துட்டு இருந்த டெண்டர்லாம் மைனஸ் 20% கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியிலேருந்து நேர தமிழ்நாடுல வந்து அது சட்ட ரீதியான மாற்றம் வேணும் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ் பண்ணோம். அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ பிடிஆர் அவர்கள் இருந்தபோது ப்ராமிஸ் பண்ணாரு, நாங்கள் இ டெண்டர் முறை கொண்டு வருகிறோம் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 25 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களும் இ டெண்டர்களாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இன்னும் அனைத்து துறைகள்லையும் ஃபுல்லா இ டெண்டர், சில துறைகள்ல இருக்கு, சில துறைகள்ல இல்லை அப்படிங்கிற அளவுல இருக்கு. அதற்கு மேல இருக்கக்கூடிய தொகை அனைத்து துறைகளையும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 60-70% பட்ஜெட் 70% பட்ஜெட் வந்து அதுக்கு மேல இருக்கிற டெண்டர் தான் இருக்கு. அட்லீஸ்ட் முதல்ல நாங்கள் 70% கொண்டு வரோம். இப்போ இது வந்து இதோடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா 25 லட்சத்துக்கு கீழே இருக்கிறதுல நாங்கள் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பாயிண்டா இருக்கு இல்லையா, கவர்மெண்டோட பாயிண்டா. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்லீஸ்ட் வந்து எல்லா துறைகளும் இவ்வளவு நாளா வெறும் பாக்ஸ் டெண்டர் மட்டும் போட்டுட்டு இருந்த துறைகள்லாம் இன்னைக்கு இ டெண்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க.